السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த மீலாது நபி பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் ஹலரத் பெருந்தகை அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற திருவண்ணாமலை மீலாது கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். எனக்கு 2 தலைப்புகள், இன்னைக்கு ஒரு தலைப்பு, நாளைக்கு ஒரு தலைப்பு. இதிலே பிரசுரத்திலே போடப்பட்டிருந்த தலைப்பை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு மத்தியிலே பேசுகிறேன். நாளைய தினம் பேசவிருக்கிற தலைப்பை இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அதாவது முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நடக்கவிருப்பதையெல்லாம் எப்படி முற்கூட்டியே அறிவித்தார்கள்? அவர்கள் சொன்னபடி நடந்ததா? எப்படி நடந்தது என்பது சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகின்றேன். பின்னால் வரக்கூடியதை அவர்களால் அறிவிக்க முடிந்தது. எப்படி முடிந்தது? இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ. நபி அவர்களே, அவையெல்லாம் மறைவான விஷயங்கள், அவற்றை உங்களுக்கு நாம் சொல்லி தந்திருக்கிறோம் என்கிறான் இறைவன். இன்னொரு இடத்திலே வமா யன்துகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக பேசுவதில்லை, இறைவனுடைய தரப்பிலிருந்து வருவதைத்தான் பேசுகிறார்கள். இப்போ இறைவனுடைய தரப்பிலிருந்து இந்த செய்திகள் வருவதால் பின்னால் எது நடக்குமோ அதையெல்லாம் முற்கூட்டி அறிவிக்கிறார்கள். அவர்கள் அறிவித்தது போன்று நடந்தேறியது. ஒன்றல்ல, இரண்டல்ல, எத்தனையோ உண்டு. ஆனாலும் கூட உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்தின் போது நாளைய தினம் நடக்கப் போகிறது யுத்தம், இன்றைக்கு அறிவிக்கிறார்கள். அருமை தோழர்களே, இல்லை உலத்து என்ன ஹாதிக ராயா கதன், நாளைய தினம் இந்த கொடியை நான் வழங்குவேன். ரஜுலன், ஒருவருக்கு, யுஹிப்புல்லாஹ வரசூலஹு, அவர்கள் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வையும் நேசிக்கிறார்கள். அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய கையிலே இந்த கொடியை நான் கொடுப்பேன். அது மட்டுமல்ல, யுஹிப்புல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய கையிலே கொடியை நான் கொடுப்பேன். இது பிறகுதான் பாயிண்ட். இஃப்தஹல்லாஹ், அவர்களின் மூலமாக அல்லாஹ் நாளைக்கு வெற்றியை கொடுப்பான். அடுத்த நாள் காலை எல்லா தோழர்களும் அவளோடு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒருவருடைய கையில் கொடுப்பேன் கொடியண்டு, அது நானாக இருக்கக்கூடாதா என்கின்ற ஏக்கத்திலே இருக்கிறார்கள். ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்பட அவங்களே சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எப்பொழுதுமே தலைமை பதவியை விரும்புவதே இல்லை, அன்றைக்கு விரும்பினேன். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வாசகம், நான் ஒருவருடைய கையிலே கொடுப்பேன் கொடியை, அவர் அல்லாஹ்வை நேசிப்பவர், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேசிப்பவர். இந்த கொடுப்பினை யாருக்கு கிடைக்கும்? இந்த நற்சான்றிதழ் யாருக்கு கிட்டும்? அது எனக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே அன்றைய தினம் தலைமை பதவியை நான் விரும்பினேன். எல்லோரும் இருக்கின்ற போது என்னுடைய தலையை நான் உயர்த்தி காட்டினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக, என் முகத்தை பார்த்துட்டா கூப்பிட்டு அந்த கொடியை
கொடுப்பாங்கல்ல, அதற்காக தலையை நான் உயர்த்தி காட்டினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது ஐனா அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கே அப்படின்னாங்க. அருமை தோழர்கள் சொன்னாங்க, கண்வழியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க யார சொல்லலாம். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களை அழைத்து வாருங்கள். அழைத்து வரப்பட்டது. கொடியை கொடுத்தார்கள். கொடியை கொடுப்பதற்கு முன்பாக தங்களுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்களில் வைத்தார்கள். அந்த கணமே கண் நோய் போய்விட்டது என்பது மட்டுமல்ல, அந்த ஹதீஸிலே அடுத்த வாசகம் கண் நோய் இருந்தது என்கின்ற அடையாளமும் சேர்ந்து போய்விட்டது. அப்படிப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதுபோன்று அடுத்த நாள் வெற்றி கிடைத்தது. புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாளைக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இன்றைக்கு சொல்கிறார்கள், வெற்றியும் கிடைக்கிறது. அவர்கள் அறிவித்தது போல் நடந்தேறியது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல முஅத்தா யுத்தம், சிரியா நாட்டிலே நடைபெற்ற யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களை அனுப்பி வைக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமிக்கிறார்கள். போகின்ற போது சொன்னார்கள், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த படைக்கு தளபதி. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், இன் குத்தில ஸைத், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், ஃபஜஅஃபர், ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை இங்கே தளபதியாக நியமித்துக் கொள்ளுங்க. வஇன் குத்தில ஜஅஃபர், ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்துக் கொள்ளுங்கள். போகின்ற போதே சொல்லி அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்றுதான் நடந்தது. யோசிச்சு பாருங்க, சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்ட தியாகசீலர்களாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது. போகும்போதே சொல்லி அனுப்புறாங்கல்ல, ஸைத் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டா அடுத்து தளபதி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த யுத்தத்தில் ஸைத் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்படுவாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டுட்டா அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்க தான் தளபதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீதாக்கப்படுவாங்க. போகின்ற போதே சொல்லி அனுப்புகிறார்களே அந்த சஹாபா பெருமக்கள், நாம் செல்கிறோம் திரும்பி வரப்போவதில்லை என்பதை அறிந்தே செல்கிறார்கள். ஆனால் சாமானியர்களாக இருந்தால் நாம் அங்கேயே போயிடுவோமா, திரும்பி வரமாட்டோமா என்று கவலை கொள்வார்கள். ஆனால் இவர்கள் அருமை தோழர்கள் அல்லவா, போகின்ற போது மிக்க மகிழ்ச்சியோடு போகிறார்கள். ஷஹீதாக்கப்படுகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டான் என்கின்ற சந்தோஷத்திலே ஆனந்தத்திலே செல்கிறார்கள். இங்குதான் நிற்கிறார்கள் அருமை தோழர்கள். அருமை தோழர்கள்னா யாருன்னு புரியுதா? இதை ஒரு மிகப்பெரிய வரமாக எடுத்துக்கொண்டவர்கள், ஷஹீதாக்கப்படுவது மிகப்பெரிய நற்பேராக ஆக்கி கொண்டவர்கள் அருமை தோழர்கள். ஆகவே சந்தோஷத்தோடு போனாங்க. அவங்க சொன்னதுபடிதான் நடந்தது. அங்கே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் இருக்கிறார்கள். சுற்றிலும் அருமை தோழர்கள் அந்த யுத்தத்திலே நடைபெறுவதை துல்லியமாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை தோழர்களே, இப்போது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக இருந்து அந்த படையை வழிநடத்துகிறார்கள். இன்னும் சிறிது நேரம் செல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழர்களே, இப்பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்று நடத்துறாங்க அப்படின்னாங்க. இன்னும் சிறிது நேரம் செல்கிறது. அருமை தோழர்களே, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்று நடத்துறாங்க. அல்லாஹ் வெற்றியையும் கொடுத்தான் என்கின்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது துல்லியமாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி அங்கிருந்து அங்கே நடைபெறுகின்ற ஒரு செய்தியை, நிகழ்வை இங்கே மதீனாவிலே இருந்து தெரிகிறார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அறிவித்துக் கொண்டே இருக்கிறான். நம்முடைய பார்வைகள் குறித்த எல்லைக்குள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை அந்த எல்லையையும் தாண்டும். எந்த அளவிற்கு தாண்டும்? வானத்தையும் தாண்டும். ஆகவே தானே சொன்னாங்க, அருமை தோழர்களே, வானத்திலே இருக்கிற ஹவுதுல் கௌசரை இங்கிருந்து கொண்டே நான் பார்க்க
பார்க்கிறேன் என்றார்களே, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவங்க வானத்தை விடவும் தொலைவிலே இருக்கக்கூடியதையே பார்க்கிறார்கள் என்றால் மௌத்தாங்கிற இடம் சிரியா நாடு எம்மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆகவே சர்வ அவர்களை பொறுத்த மட்டில் சாதாரணம்தான் பார்க்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை அனுப்புகின்ற போதே தளபதியாக இருக்கிற ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவார்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படித்தான் நடக்கிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவார்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படித்தான் நடக்கிறது. பின்னால் நடக்கவிருப்பதை முற்கூட்டி அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல இன்னொரையும் சொல்லலாம். பத்ரு யுத்தம் நாளைய தினம் நடக்க போகுது. இந்த மைதானத்துக்கு அருமை தோழர்கள்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. சொன்னாங்க, அருமை தோழர்களே நல்லா பார்த்துக்கிறங்க, இந்த இடத்தை கை வச்சு காமிக்கிறாங்க. ஹாதா மஸ்ரஉ ஃபுலான், இந்த இடத்தில் தான் நாளைக்கு அபூஜஹல் கொல்லப்படுவான். இன்னொரு இடத்தை கை வைத்து காண்பிக்கிறார்கள், இந்த இடத்தில் தான் நாளைக்கு உத்பா கொல்லப்படுவான். இன்னொரு இடத்தை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இந்த இடத்தில் தான் நாளைக்கு ஷைபா கொல்லப்படுவான். அடுத்த நாள் யுத்தம் நடைபெறுகிறது. அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றி மாலையை சூடிவிட்டான். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே முஸ்லிமிலேயே இருக்கிற செய்தி என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தை காட்டி யாருடைய பெயரை சொன்னார்களோ அந்தந்த இடங்களில் அவரவர்கள் கொல்லப்பட்டு கிடந்தார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி முடியும்? நாளைக்கு இவர் கொல்லப்படுவார் என்று சொல்வதே பெரிய விஷயம். பொதுவாக மைதானத்திலே கொல்லப்படுவார் என்பதும் பெரிய விஷயம். ஆனால் குறித்த ஒரு இடத்தை கை வைத்து சுட்டி காட்டி, கண்ணால் காட்டி அல்ல, இந்த அங்கதாங்க அப்படி அல்ல, இங்க தாங்க அப்படிலாம் கிடையாதுங்க, கையை காட்டி யதஹு ஹதீஸ் அப்படி இருக்கிறது. கையை வைத்து சொன்னார்கள், இங்குதான் அபூஜஹல், இங்குதான் உத்பா, அங்குதான் ஷைபா. சொன்னாங்கல்ல, சொன்ன மாதிரி நடந்ததில்ல. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த முன் அறிவிப்பு நடந்தேறியது. இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பேராற்றல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்பி வைக்கிறாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வாகனத்தில் இருக்கிறாங்க. அவங்க புறப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க. நடந்து கொண்டே சில வசியத்துகளை அறிவுரைகளை சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஆத் அவர்களே, அவங்க சொன்ன வசியத்தில் இது ஒன்று, நீங்க இப்போ போறீங்க, இதற்கு பிறகு என்ன நீங்க சந்திக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள், இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்திற்கு பிறகு என்ன நீங்க சந்திக்க மாட்டீங்க அப்படினாங்க. சரி, இப்படியோடு நிறுத்திருந்தான்னு வச்சுக்கிறேங்க. இதுல ரெண்டு கருத்து இருக்குது. என்ன கருத்து? ஒன்று, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தோடு ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க. அப்படி போயிட்டாலும் முஆத் ரலியல்லாஹு அவங்கனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க முடியாதானே. அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தோடு போயிடலாம். அப்படி போயிட்டாலும் முஆத் ரலியல்லாஹு அவங்கனால பார்க்க முடியாது. ரெண்டுக்குமே இடம் இருக்குதுல்ல. நீங்க என்ன சந்திக்க மாட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் இந்த உலகத்தை விட்டும் போகணும், அப்படித்தானே? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாசகத்தை அத்துடன் நிறுத்தவில்லை. பிறகு தெளிவுபடுத்துகிறார்கள், என்னை நீங்க சந்திக்க மாட்டீங்க, ஆனாலும் கூட வலஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி வ கப்ரி, நீங்க இந்த மஸ்ஜித் நபவிக்கு வருவீங்க, என் கபருக்கு பக்கத்திலும் வருவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எப்படி இருக்கும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? பக்கா, அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், தாரை தாரையா முடிகிறது. காரணம், இதுதான் எனது உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி சந்திப்பா. இனி நான் இங்கே திரும்பி வர போவதில்லையே, அவர்களை நான் பார்க்க முடிய போவதில்லையே, இதுதானே கடைசி சந்திப்பு, எப்படி இருக்கும் அந்த தோழருக்கு? அழுகிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இதுதான் கடைசி சந்திப்புன்னு சொல்றாங்க. அது ஒரு முன்னறிவிப்பு. எதனால் கடைசி சந்திப்பு அதையும் சொல்லணும்ல. நான் ஃபஸ்ட்டு போயிடுவேன், நீங்கள் என் பள்ளிக்கு வருவீங்க, என் கபருக்கும் வருவீங்க என்கின்ற செய்தியையும் கூறுகிறார்கள். என்றால் நமது இருவரில் யார் முந்தி செல்ல போகிறார் இந்த உலகை விட்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். இது அவர்களால் முடிந்தது. பின்னால் நடக்கப் போவதை முன்னாலேயே அறிவிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல் இன்னொன்று, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மற்ற துணைவர்களே இருக்கிறாங்க. அப்போது ரகசிய செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ரகசிய செய்தி சொல்கிறாங்க. அழுகிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அடுத்து இன்னொரு ரகசிய செய்தி, சிரிக்கிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மற்றவங்கெல்லாம் கேட்டாங்க, ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கெல்லாம் கேட்டாங்க. ஆரம்பத்தில் சொல்லலை, பின்னால் சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். என்னண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ரகசிய செய்தியில் சொன்னாங்க, என்னது மகளார் ஃபாத்திமாவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் திருக்குர்ஆனை எனக்கு ஒரு தடவை காட்டுவார்கள், இந்த வருடம் 2 தடவைகள் காட்டிவிட்டார்கள். எனது இந்த உலகத்தின் தவணை காலம் நெருங்கிவிட்டது, ஆகவே கூடிய விரைவிலே உங்களை நான் விட்டு பிரிய போகிறேன் என்றார்கள். என்னால் தாங்க முடியவில்லை, அழுதேன் என்று அதே நேரத்தில் அடுத்த ஒரு ரகசிய செய்தியை சொன்னார்கள். அதனால் தான் சிரித்தேன். அந்த ரகசிய செய்தி என்ன தெரியுமா? ஃபாத்திமாவே, நம் குடும்பத்தில் என்னிடம் முதலாக வந்து சேரக்கூடியவர் நீதான். அது மட்டுமல்ல, உலக பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவர்களும் நீங்க தான் அப்படின்றாங்க. இதை கேட்டதும் நான் சிரித்தேன் என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு? சரி, அப்படி சொன்னாங்கல்ல, சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு 6 மாதங்கள் கழித்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைகிறார்கள். அவர்கள் குடும்பத்திலே முதலாக சென்றது யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி சொல்ல முடிந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால்? அவர்களுக்கு இறைவன் வஹை அறிவிக்கிறான், ஆகவே சொல்ல முடிந்தது. இந்த ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கும் நாம் யோசிக்கணும். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமனே தந்தை என்று மட்டும் பார்க்கவில்லை, இறை தூதர் என்று பார்க்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சிரிக்கிறார்கள். சாமானியராக தந்தையாக இருந்தா சந்தோஷமா வந்திருக்கு. ஒரு தந்தை சக்கராத்து ஹால்ல இருக்கிறாரு, அவன் மகன் ரொம்ப அழுகுறாங்க, பாப்பா எங்களை விட்டு போறியலேண்டு. அப்போ அப்பா சொல்றாரு, அழாதமா, நான் போனதுக்கு பிறகு முதல்ல நீ தான் என்னை வந்து சந்திப்ப அப்படின்னு சொன்னா, இருங்க பாப்பா அந்த போயிட்டு வரேன்னு போயிடுவாங்க. ஏங்க பாப்பா நீங்க தான் போறீங்க, என்னெல்லாம் சேர்த்து கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அழுகுறாலும் சும்மா தான், ஏன்னா வெறுமனே தந்தைங்க பார்க்கறதுனால தான் நம்முடைய நிலைமை இது. ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே வெறுமனே தந்தை என்று பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பார்க்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய புனிதமாக கருதுறாங்க. ஏன்? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருக்கிறது? தாங்க முடியாதுல்ல. நீ தாம்மா ஃபர்ஸ்ட் வருவ, சிரிக்கிறாங்க. ஏன்? நம்ம அந்த பிரிவை ரொம்ப நாளும் தாண்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சீக்கிரமாக போய் சேருவோம், அவங்கள பார்ப்போம், அவங்கள அடைவோம், சந்திப்போம் அப்படிங்கிற சந்தோஷம் தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று நடந்தது. அவர்கள் குடும்பத்திலே முதலாக இவ்வுலகை விட்டும் பிரிந்தது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே போல் இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியாரெலாம் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுனா அஸ்ரஉ பிக லுஹூகன், இந்த உலகத்தை விட்டு தாங்க போயிடுவீங்க, உங்கள் துணைவியர்களான எங்களில் முதலாக உங்களை வந்து சேர்றது யாரு அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துவலு குன்ன யதன், உங்களுடைய கைகளில் யாருடைய கை மிக நீளமாக இருக்குதோ அவங்க தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு சேருவாங்க அப்படின்ட்டாங்க. உடனே அந்த மனைவிமார்கள்லாம் குச்சி எடுத்து அழக ஆரம்பித்தாங்க, யாருடைய கை பெருசு யாருடைய கை பெருசு அப்படின்ட்டு அழக ஆரம்பித்தாங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா இங்கே குச்சியவத்துக்கு அழைக்கிறதெல்லாம் நோக்கம் யாருக்கு பெரிய கை அதல்ல, யாருக்கு தர்ம சிந்தனை அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறது. தர்ம சிந்தனை சாதாரணமாக நினைக்காதீங்க. தர்மங்கிறது இறைவனுடைய குணங்க. அது அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்பது இறைவனுடைய குணம். அந்த கொலைத்தன்மை நமக்கு இருக்க வேணும். ஏழைகளுக்கு உதவுதல், நம்மிடம் இருப்பதை கொடுத்தல் அப்படிங்கிற தன்மை இருக்கணுங்க. அப்பதான் விலாயத்து கிடைக்கும். இமாம்கள் ஒரு விலாயத்துக்கு உண்டான நிபந்தனைகளில் அஸ்ஸகாவா கொடைத்தன்மை என்பதையும் எழுதுகிறார்கள். வலியுல்லா அப்படிங்கிறோம்ல, வலியுல்லா அப்படி ஆகுறதுக்கு பல ஷரத்துகள் நிபந்தனைகள் இருக்கு. அவற்றில் ஒன்றுதான் சகாவத் கொடைத்தன்மை.
ஒரு ஆள் நல்லா தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, திக்ரு செய்கிறாரு, எல்லா வணக்கமும் இருக்குதுங்க. ஆனால் அடுத்த ஆளுக்கு எந்த காசையும் கொடுக்கறது இல்லை, செலவழிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. இப்படி இருந்தால் அவர் ஆபித், வணக்கவாளி என்கின்ற பெயர் கிடைக்குமே தவிர வலியுல்லாங்கிற பெயர் கிட்டாது. ஏன்னா அந்த சகாவத் கொடைத்தன்மை அவசியம். நீங்கள் வழிமாறெல்லாம் பாருங்கள், நல்லா கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாதான் வலியுல்லா இருக்க முடியும். ஏன்? அது இறைவனுடைய பண்பு. அடுத்தவர் கொடுப்பது என்பது அல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறான். இங்க பாருங்க, சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சிச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது பிறகு முதலாக துணைவியர்கள் அவங்க தான் போய் சந்திக்கிறான்னு சொன்னா ஏன் கிடைத்தது? அந்த சகாவத் கொடைத்தன்மை இந்த சிறப்பை அவர்களுக்கு கொடுத்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிறகு துணைமார்களில் முதலாக உலகை விட்டு மறைந்தவர்கள் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். ஆனால் இந்த காலத்தில் எவ்வளவு பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நிறைய பேர் கஞ்சர்களாவில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கஞ்சராக இருக்கிறான்னு சொன்னால், ஒரு ஆள் இருந்தாருங்க, அவர் மருந்துக்கு கூட யாரையும் இங்கே சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆள். அவரை பார்க்க அவருடைய ஃப்ரெண்டு போனார் வீட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யாரும் கூப்பிட்டதில்லை, ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதனால் அவரே நினைக்கிறாரு, சும்மா ஒரு பேருக்கு சொல்லுவோம், ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கோமே, வந்தவர்கிட்ட சொல்லாமல் எப்படி இருக்கிறது, வாங்கலே சாப்பிடலாம் அப்படின்றாரு. வந்தவர், அந்த வீட்டுக்கு வந்தவர் விவரமானால அவர் சொன்னார், நீங்கள் சொல்லி நான் சாப்பிடாமல் இருக்கலாமாங்க அப்படின்ட்டார். நம்மளாம் தானே சொல்லுவோம், சரி பரவாயில்லன்றுவோம். அவர் அப்படி இல்லை, விவரம் தெரிஞ்சவர். இன்னைக்கு தானே சாப்பிட கூப்பிட்டுருக்கிறாரு, சரிதான், நீங்கள் சொல்லி நான் சாப்பிடாமல் இருக்கலாமா அப்படின்ட்டார்ல. உடனே அந்த ஆள் சொல்கிறாரு, அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைய கையில் 50 100 கொடுக்காமல போக போகிறீங்க அப்படின்ட்டாரு. ரேட்டு பேசுகிறாரு. இப்படிப்பட்ட கஞ்சர்கள். ஒரு பையனை கூப்பிட்டு டே கஞ்சண்டு எழுதுறா அப்படின்டா கருமி அப்படின்னு எழுதலாம். எவ்வளோ பேர் கஞ்சனா இருப்பான் பாருங்க. கஞ்சல்ல 4 எழுத்தான், கருமி 3 எழுத்தான். அவ்வளோ பேர் கஞ்சனா இருக்கிறாங்க. எழுத்துல கூட கஞ்சத்தனம் பண்ணுறான். அந்த மாதிரி அதான் பெரியவர் சொல்லுவாங்க, கஞ்சன் இருக்கிறான்ல அவனை விட கொடையாளி வேறு யாரும் கிடையாது அப்படிம்பாங்க. எனக்கு இப்படி சொன்னால் கஞ்சனாவனு கொடையாளிங்க. ஆமாம், அவனும் செலவழிக்கிறது இல்லை, மற்றவங்களும் கொடுக்கறது இல்லை, எல்லாத்தையும் விட்டு விட மோத்தா போகிறான்ல, எல்லா அடுத்த வாரிசுக்கு தான் அவ்வளவு கொடுத்து விட மோத்தா போகிறான். எவ்வளோ பெரிய கொடையாளிங்க அவன் அப்படின்றாரு ஒரு ஆள். இப்படிப்பட்ட கஞ்சர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தர்மம் செய்தால் மிகப்பெரிய ஏற்றம். அது அல்லாஹ்வை மகிழ்விக்கக்கூடிய காரியம். எது? அந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இப்படி ஒரு நற்பேறு கிடைத்ததே அந்த தர்மம் செய்கின்ற அந்த உயர்ந்த குணம்தான் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் புரிந்து கொள்றோம். இங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நடக்கவிருப்பதை முற்கூட்டியே அறிவிக்கிறார்கள். இது அவர்களுக்கு உண்டானது. இன்னொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர்ல பயணத்தில் வர்றாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய காற்று. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த மணல் காற்று, பாலைவனம் தானே, வாகனத்துமெல்லாம் புதையுண்டு போவோங்கிற அளவுக்கு பெரிய காற்று. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அருமை தோழர்களே, இந்த காற்று மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முனாஃபிக்கு மோத்தா போயிட்டாங்கிறதுக்காக தான் இந்த வந்தது அப்படின்ட்டாங்க. கடைசியில் சஹாபா பெருமக்களும் மதீனா ஷெரீஃபுக்கு போகிறாங்க, செய்தியை சொல்கிறாங்க, முனாஃபிக்குடைய தலைவர்களில் இவன் மௌத்தாகி போய்விட்டான். பார்த்தீங்களா? ஒரு காற்று அடித்தால் கூட எதற்கு அடிக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்ல முடியும். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி எழுதுகிற பணியை ஒரு ஆள் மேற்கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனையோ சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க, வஹி எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க, இது எழுதுங்கம்பாங்க, இந்த வசனத்தை எழுதுங்க, இந்த சூறாவில் எழுதுங்க, அந்த ஆயத்துக்கு அடுத்து எழுதுங்க என்றெல்லாம் சலாம் சொல்லுவாங்க. அது பிறகு சஹாபாக்கள் எழுதினாங்க. அதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு வைங்க. இதில் ஒரு ஆள் எழுதினாரா, பின்னால் அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார், நான் எழுதிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே விஷயம் தெரியுது அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தார். நான் எழுதி கொடுத்தது தான் தெரியும். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டியது. உடனே சொன்னாங்க, இன்னல் அருள் லா தக்பலுஹு அப்படின்ட்டாங்க. இந்த மண் அவரை ஏற்றுக்கொள்ளாது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மனிதர் வாழ்ந்து இறந்தார்ல, அந்த ஊருக்கு நான் போனேன். அவங்க பார்த்ததே சொல்றாங்க, நான் போனேன், ஒரு சடலம் வெளியே கிடக்குது. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த சடலத்தை இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க, அடக்க செய்ய வேண்டியதானே என்று. அந்த மக்கள் சொன்னார்கள், எத்தனை தடவை நாங்கள் இந்த சடலத்தை அடக்கம் செய்வது, அடக்கம் செய்வோம்,
மேலே வந்து கிடக்கும், மறுபடியும் அடக்கம் செய்வோம், மறுபடியும் மேலே வந்து கிடக்கும், பல தடவைகள் செய்துவிட்டோம், வேறு வழியில் அப்படியே போட்டு விட்டோம் என்றார்கள் அந்த ஊர் மக்கள். புகாரியிலே அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் இப்படி ஒரு நிலைமை? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த மண் அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னாங்கல்ல, சொன்னது போன்று நடந்ததா இல்லையா? மண் ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுள் வைத்துக் கொள்ளவில்லை, வெளியே வீசி எறிகிறது. ஏன் இந்த மண் அவரை ஏற்றுக்கொள்ளாது? சொல்லிட்டேன், பின்னால் இப்படித்தான் இவருக்கு நடக்கும் என்பதை முன்னாலே சொன்னாங்க, நடந்தது. சரி, இவ்வளவு பெரிய கொடும் தண்டனை அவருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹ்வுடைய இடத்துல தன்னை வச்சுட்டாருங்க அந்த ஆளு. அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு நபிக்கு விஷயம் தெரிவது யாரால? நான் கேட்கிறேன், அல்லாஹ்வால தானே. அல்லாஹ் தானே வகையா இருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு போய் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறான். கல்பனையும் அல்லாஹ் போடுவான் வஹி. இறைவன் தன் நபிக்கு செய்தியை சொல்லி கொடுக்கிறான், அவர்கள் தெரிகிறார்கள். இந்த ஆள் என்ன சொன்னாரு? நான் எழுதி கொடுத்தது நான் அவர்களுக்கு தெரிகிறது. இறைவனுக்கு எவ்வளவு பெரிய கோபத்தை உண்டு பண்ணும்? என்ன ஏன் இடத்துக்கு நீ வண்டியாப்பா? நபிக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, நான் நீ சொல்லிக் கொடுத்த தெரியுங்கிற. அதற்காகத்தான் அந்த தண்டனை அவருக்கு. அல்லாஹ்வுடைய இடத்தில் அவர் தன்னை வைத்துக் கொண்டு விட்டார். பின்னால் என்ன நடக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே சொல்கிறார்கள். இன்னொரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தில் கிடைத்த பொருட்கள் எல்லாம் பங்கீடு செய்கிறாங்க, கனிமத்து பொருளை. அதில் ஒரு ஆள் வந்தார். யாரு? துல் ஹுவைசிரா அத்தமீமி, பனு தமீம் கூட்டத்தை சார்ந்தவர். அவர் பேரு துல் ஹுவைசிரா. அவர் வந்தாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாரு, இஅதில் யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்க நீதமா பங்கிடுங்கிறாரு. யாரை பார்த்து எந்த வார்த்தை? யாரை பார்த்து எந்த வார்த்தை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே அவர் கோபம் வருகிறது. அப்ப சொன்னாங்க, ஃபமன் யஅதில் இதா லம் அஅதில், நீதமா நடக்க சொல்றியப்பா, இந்த உலகத்துல நான் நீதமா நடக்கலண்டா வேறு யாரப்பா நீதமா நடப்பாங்க இந்த மண்ணில என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை எடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதை செய்கின்ற யாரை விட மாட்டார்கள் அல்லவா? அதனால வாளை எடுத்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எழுதல்லி, அனுமதி கொடுங்க, இவரை நான் முட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு நபியை இன்சல்ட் செய்வது குஃபுர். அக்கீதா கிதாபுல எழுதி வச்சிருக்கிறாங்க, இஹானத்து நபியு குஃப்ருன், ஒரு நபியை அவமரியாதை செய்வது குஃபுர். இன்னைக்கு வஹாபியோட நிலைமையெல்லாம் பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவமரியாதை செய்யறாங்க? குஃபுர், குஃபுர்ல போய் இருக்கிறாங்க அவங்க எல்லாம். ஏன் நபி வழி, நபி வழி அப்படிம்பாங்க. என்ன நபி வழி? நபியை அவமரியாதை செய்துவிட்டு நபி வழியா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதை செய்தார் அல்லவா? ஆகவேதான் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யார சொல்ல அனுமதி கொடுங்க நான் முடிக்கிறேன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅஹு யா உமர், உமர் அவர்களை அவரை விட்டு விடுங்கள். ஃபஇன்ன லஹு அஸாபன், இது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் இவர் மட்டும்தானே. அன்றைக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் மட்டுமா இருந்தால் இதோடு முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, இவருக்கு பின்னால் இவருடைய தோழர்கள்லாம் வரப்போறாங்கங்க. எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அடையாளம் காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் யார் தெரியுமா? யஹ்குரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மஅ ஸலாத்திஹிம், அவங்க தொழுகையை பார்த்துட்டு நீங்கள்லாம் நம்மெல்லாம் என்ன தொழுதுட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப கைசேதப்படுவீங்க. அப்படிப்பட்ட அளவுக்கு தொழுவாங்க அவங்க. அவங்க நோன்பு வைக்கிற பார்த்துக்கிட்டு நம்மெல்லாம் என்ன நோன்பு வச்சுட்டோம், அவங்க பாருங்க என்ன நோன்பு வைக்கிறான்னு நினைப்பீங்க. அப்படி இருப்பாங்க அந்த கூட்டம். அது மட்டுமா? யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவாங்க. லா யுஜாவிஸு தராக்கியஹும், அந்த குர்ஆன் நாவிலே இருக்கும், தொண்டைக்குழியை விட்டும் கீழ் இறங்காது. அது மட்டுமா? மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விடுவார்கள். எந்த அளவிற்கு? வில்லிலிருந்து அம்பு விரைந்து வெளியேறுவதை போல இவங்களும் மார்க்கத்தை விட்டு, தீன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பார்த்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல ரெண்டு விஷயம். என்ன? பின்னால் ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது போன்றுதான் வந்த ஹவாரிஜிகள். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பேரோட. அந்த காலத்தில் ஹவாரிஜிகள், தாபின் காலத்திலாம் தமிழ் காலத்தில் ஹவாரிஜிகள், இந்த காலத்திலாம் வேறு பேரோடு இருக்கிறாங்க. ஆக ஸல்லல்லாஹு சொன்ன அப்படி இவருடைய தோழர்கள் வருவார்கள். இவன் சில பேர் தொழுவாங்க, என்ன மாதிரி தொழுவுறாங்க, லுஹா என்ன, தஹஜ்ஜுத் என்ன, இஷ்ராக்கு என்ன, அப்பா அதுக்குன்னு ஏமாந்துடாதீங்க இவங்கெல்லாம்.
இவங்க எல்லாம் என்ன பிரயோஜனம்? கல்புக்குள்ளே போகல எங்க ஈமானு, நாக்கில் தான் நிற்குது. அதனால தான் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும் பி சலாத், உங்கள் பிள்ளைகளுக்கு 3ஐ கற்றுக் கொடுங்கள். ஒன்று ஹப்பி நபிக்கும், உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை நேசத்தை கற்றுக் கொடுங்கள். ஹப்பி அஹ்லி பைத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினுடைய நேசத்தை. மூன்றாவதாக திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதும் முறையை 3 கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. இதில் பாருங்க, சில பேர் இதுலேயும் கூட என்னங்க குர்ஆனை கற்றுக் கொடுக்கறது 3ஆவதா சொல்லியிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தான் ஃபர்ஸ்ட், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினுடைய மஹப்பத் 2ஆவதா, குர்ஆனை ஓதுறது. ஏன்னா அவங்கெல்லாம் இந்த வெளிப்படை வச்சு ஏமாந்து போகிற கூட்டம் தானே. அவங்கெல்லாம் குர்ஆன் 3ஆவதுங்கிறான். 3ஆவதாகத்தான் சொல்ல வேண்டும் என்கிறேன் நான். ஏன் வெறுமனே நீங்கள் குர்ஆனை ஓதுனா பலன் கிடைத்து விடுமா? இன்னைக்கு யஹூதி ஓதுகிறானே குர்ஆன், உங்களை விடவும் அழகாக ஓதுவான். இப்போ குர்ஆன் ஓதுனா போனா யஹூதி குர்ஆன் ஓதுனான் சொர்க்கத்துக்கு போயிடுவானா? யஹூதி மறுபடியும் வெற்றி பெற்றுவானா? இல்லையங்க. அப்போ இல்லை என்ன புரிகிறது? குர்ஆனை ஓதுவது என்பது மட்டும் இங்கே நோக்கமாக கருதப்படுவதில்லை. அப்படியானா யஹூதிகள் எல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கணும். இங்கேயும் சிலதான் சொல்றாங்கல்ல, குர்ஆனை ஓதுவாங்க, தொண்டைக்குழியை விட்டு இறங்காது. அப்போ எங்க நிற்கும்? நாக்கில் தான் நிற்கும். ஏன் தொண்டைக்குழி வீட்டுக்கு உள்ள போகல? ஹுப்பு நபி இல்லையங்க, ஹுப்பு அஹ்லு பைத் இல்லையே. அதை தான் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசத்தை புகுத்துங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் நேசத்தை புகுத்துங்க, அப்புறம் குர்ஆனை கற்றுக் கொடுங்க. குர்ஆனை ஓதுவாங்க, அது தொண்டைக்குழியை விட்டு உள்ளே இறங்கும், கல்விலே போய் உட்காரும். அது இல்லாம இருந்தா யஹூதி ஓதுற மாதிரி தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்களா, குர்ஆன் ஓதுறதே பெருசுண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகட்ட கூட்டத்தை எப்படி அறிமுகப்படுத்துறாங்க நமக்கு? தொழுதா போதும் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகட்ட கூட்டம் நல்லா தொழ முடியும் வழிகட்டினாங்க. ஏன் நம்ம அறிமுகப்படுத்தினாங்க? அதில் வெறுமனை இபாதத்து மட்டும் நோக்கம் இல்லைங்க, கல்பை சரியா வைக்கணும். அகீதா நம்பிக்கை, அதுக்கு தான் முதலிடம். 2வது தான் அமல். ஒரு ஆள் ஈமான் கொண்டுக்கிறாரு, நம்மளே வைப்போமே ஒரு முஸ்லீம் ஈமான் கொண்டுக்கிறாரு, தொழுவில் வணங்கலை, தப்பு தான் பண்ணுறாரு. இவருடைய நிலைமை என்னென்னா, எல்லாரும் வஹாபியர் உள்பட சொல்லுவாங்க, அவர் ஏதாவது செஞ்ச பாவமாக இருந்தால் நரகத்தில் தண்டனை அனுபவிச்சு விட்டு கடைசியில் சொர்க்கத்துக்கு வந்துடுறாருல. ஏன்? ஈமான். அமல் இல்லை, கடைசியில் சொர்க்கத்துக்கு வந்துடுறாரு. வேதனையெல்லாம் நரகத்தை அனுபவிச்சாலும் கடைசியில் வந்துடுறாரு. ஈமான். ஒரு ஆள் ஈமான் இல்லை, குஃபரில் இருக்கிறாரு, காஃபிராக இருக்கிறாரு. அவர் நல்ல வணக்கம் தர்மம் செஞ்சாரு, அது பண்ணாரு, அடுத்தால உதவுனாரு, எல்லாம் பண்ணாரு. இவர் சொர்க்கம் போவாரா? இல்லை. ஏன்? ஈமான் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? நம்பிக்கை, அக்கீதா, அதை சரியா வைங்க. அப்புறம் இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இல்லை வெறுமனே அமலே ஒரு ஆளுக்கு வெற்றியை கொடுத்தணும்னு சொன்னால், இவங்கள மாதிரி நம்மளால் தொழ முடியாது நினைக்கிறீங்க, அவங்கள வெற்றி அடையணும். இவங்கள மாதிரி நம்மளால் நோம்பிக்க முடியலையேன்னு நினைக்கிறீங்களே, அவங்கள வெற்றி அடையணும். இவங்கள மாதிரி குர்ஆன் நம்ம ஓதலை நினைக்கிறீங்களே, அவங்கள வெற்றி அடையணும். ஆனால் இவங்கெல்லாம் வழி தவறியவர்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அதனால் அக்கீதா கரெக்டாக இருக்கணும். அந்த அக்கீதாவில் ஒன்று தான் மதிக்க வேண்டியவர்களை மதிப்பது. அந்த மதிக்கும் தன்மை துல் ஹுவைஸராவுக்கு இல்லை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தானே நீங்கள் நீதமாக நடங்கிறாரு. ஒரு நபி அவமரியாதை செய்கிறது தானே. இந்த கூட்டம் கியாமத்து நாள் வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். உமர் அவர்களே, இவர் கதையை ஏன் முடிக்கிறீங்க? விட்டுருங்க, இவங்க தோழர்களும் பின்னால் வரத்தானுங்க போகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று இந்த கூட்டங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதையும் நாம் அறிகிறோம். அதே போல் நம்மளாம் மதுஹப், ஷாஃபி மதுஹப், ஹனபி மதுஹப், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில், தமிழ்நாட்டில் இந்தியாண்டு வச்சுக்கலாம், இந்தியாவில் ஷாஃபி மதுஹப்பாக இருக்கும், ஹனபி மதுஹப்பாக இருக்கும். இதில் ஹனபி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்படிதானே? இந்த இமாம்கள் பின்னால் வருவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்கூட்டியே அறிவித்து சென்று விட்டார்கள். பேரைத்தான் சொல்லலை. ஆனால் அந்த ஹதீஸ் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள தான் குறிக்கும். இந்த ஹதீஸ் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள தான் குறிக்கும். ஆனால் பேரை தான் சொல்லலை. அதில் ஹதீஸ் என்ன தெரியுமா? லவ் கான தீன் இந்த சுரையா, இந்த சுரையாண்டு ஒரு நட்சத்திரம் இருக்கு. நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு பேரு. சுரையாண்டு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்தில் தான் மார்க்கம் இருக்கிறது என்றிருந்தாலும் பாரசீக நாட்டை சார்ந்த ஒருவர் அங்கு செல்வார், ஹத்தா யனாவலஹு, அந்த தீனை பெற்றுக் கொள்வார். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாரசீக நாட்டை சேர்ந்தவர்கள்.
இவர்கள் அப்படி யாரும் கேட்கலாம், ஏங்க இது வேற ஆளாவும் இருக்கலாம்ல, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களா தான் இருக்கணும்னு என்ன இருக்கு, வேற ஆளாவும் இருக்கலாம்ல, வேற ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள மாதிரி குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து மக்களுக்கு சட்டத்தை சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இமாம் காட்டுங்க, அந்த இமாம் சொல்லுவோம் இல்லையே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது யாரை? அதனால தான் எல்லா இமாம்களும் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாரசீக நாட்டை சார்ந்த ஒருவர் சுரையாவிலே இருந்தாலும் மார்க்கத்தை பெற்று கொடுப்பார்னு சொன்னாங்களே, அது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றித்தான். அப்ப நாம் எப்படிப்பட்ட ஒரு இமாமை பின்பற்றுகிறோம் பார்த்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்தது, பின்னால் ஒரு இமாம் வருவார், அப்படிப்பட்ட இமாமை நாம் பின்பற்றுகிறோம். நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஆனால் இன்றைக்கு சில பேர் இமாம் வேணாம் வேண்டி இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில வழி தவறி இமாம்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை எல்லாருமா குர்ஆனை போய் படித்தாங்க, எல்லாமே ஹதீஸை போய் படிச்சிருக்காங்க, அது யார் எப்படி இருக்கிறாங்க? ஒருத்தரும் கிடையாதுங்க. அப்போ இவங்க குர்ஆனையும் ஹதீஸும் படித்த ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இதுதான் நமக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இமாமை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். பாவம் இந்த இளைஞர்கள் பல பிரச்சனைகளுக்குரியவர்களை இமாமாக, குர்ஆன் ஹதீஸை அறியாதவர்களை இமாமாக பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே அந்த இளைஞர்கள் அடைந்த வேதனை அதுதான். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை இதுதான். நாமெல்லாம் புண்ணியம் பெற்றவர்கள். அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? லா தசுப்பு குரைஷன், நீங்கள் குறைஷிகளை திட்டாதீங்க. ஏன்னா ஃபைன்ன ஆலிமஹா யம்லஉல் அர்ல இல்மன், அந்த குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு ஆலிம் இந்த மண் உலகில் கல்வியை நிரப்புவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முஸ்னது தொயாலிசி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மஅரிஃபத்து சுனனி வல் ஆசார் என்ற கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குறைஷி திட்டாதீங்க, அந்த குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு ஆலிம் இந்த மண்ணுலகம் முழுவதும் கல்வியால் நிரப்புவார். இதில் என்ன சிறப்பு தெரியுமா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு எப்படி சிறப்பு இருந்துச்சோ அதேபோல் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு இந்த ஹதீஸ் மூலம் சிறப்பு கிடைக்குது. பைஹக்கி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு பண்ணிட்டு அடுத்து எழுதுறாங்க, இந்த ஹதீஸ் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையே சுட்டி காட்டுகிறது. காரணம், இவர்களை போன்று வேறு எந்த இமாமும் குறைஷி குலத்தில் இல்லை என்கிறார்கள் இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பார்த்தீங்களா, நம்ம ஷாஃபி மதுஹப்ங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் கட்டப்பட்ட இமாமை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ ஷாஃபி மதுஹப் பின்னால் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி அறிவிக்கிறார்கள். ஹனஃபி மதுஹப் பின்னால் வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி அறிவிக்கிறார்கள். அவர்கள் அறிவித்தது போன்று நடக்குதா இல்லையா? இன்றைக்கு உலகம் முழுவதும் ஹனஃபி மதுஹப், ஷாஃபி மதுஹப். ஸல்லல்லாஹு அன்றைக்கே சொல்லிட்டாங்க, பேரை தான் சொல்லலை. அந்த மாதிரி பேர் சொல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்ல. உங்கள்கிட்ட நான் ரெண்டை விட்டு போகிறேன், ரெண்டையும் பட்டு பிடிச்சிக்கிறேங்க, ஒரு காலம் வழி தவற மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு கித்தாபுல்லாம் ஐத்திரத்தின்னாங்கல்ல. அல்லாவுடைய வேதம் எனது குடும்பம்டாங்கல்ல, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாவுடைய வேதம் என்னுடைய வழிமுறை சுன்னத்து, அது ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். நான் குர்ஆனை விட்டு போகிறேன், என் குடும்பத்தை விட்டு போகிறேங்கிறது சஹீஹான ஹதீஸ். ஆனால் நம்ம ரெண்டு ஹதீஸ் மக்களுக்கு சொல்லுவோம். வஹாபில் இந்த ஹதீஸ் தொடவே மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் விஷயமா சொல்கிறது இல்லையாங்க. அதான் நான் கூட கேட்குறேன், ஏன்ப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு என்ன கேடு செஞ்சாங்க, என்ன துரோகம் செஞ்சாங்க? ஏன் அவர்களுடைய சிறப்பு பெற்றுள்ள ஹதீஸெல்லாம் மூடி மறைக்கிறீங்க? பலவீனமான ஹதீஸை சொல்கிறீங்களே, சஹீஹான ஹதீஸ் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, அது இருக்கட்டும். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் குடும்பம்னாங்கல்ல, இதுதான் மூடலாக தான் சில விஷயங்களை சொல்லிட்டு போங்க, பேர் சொல்ல முடியாதுல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரா எடுங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, மெய்நிலை கண்ட ஞானி முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஜ்மீர் ஹாஜா ஆசியா பின் ரோஜா ஹவாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல் ஷாவுல் ஹமீது நாயகம் தெற்காசியாவின் ஒளிவிளக்கு ஷாவுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்ராஹிம் ஷஹீத் எர்பாதி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. என் குடும்பத்தை பட்டு பிடிச்சிக்கிறங்க, எவ்வளோ அற்புதமான வார்த்தை தெரியுமா? ஏன் ஒவ்வொரு ஆளாக பேர் அறிவிக்க முடியுமா? அவங்களேருந்து காமத்திலாம் வரைக்கும் எவ்வளோ பேர் வர போகிறாங்க. ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க, என் குடும்பம். சலாசம் சொன்ன மாதிரி நாம் ஓசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழிகளை செல்கிறோம். ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வழிகளை செல்கிறோம். அஜ்மீர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வழிகளை செல்வதோடு நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வழியிலும் செல்கிறோம். சலாசம் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டோம்.
இது இறைவன் நமக்கு கொடுத்த நற்பாக்கியம். புரியும் தன்மை தாங்க ரொம்ப முக்கியம். சும்மா இருக்கிறதல்ல. புரியாம சாதாரணமாக தெரிவதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சே தான். அது அடிப்படை உண்மையே தெரியணும். அதான் வித்தியாசம். ஒரு இடத்துல சக்கரத்தூளை கொட்டி வச்சுங்க, இன்னொருத்த சுண்ணாம்புத்தூளை கொட்டி வச்சுங்க. எறும்பு இருக்குதுல, சக்கரத்தூள் இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக போகும். பார்க்குறது ரெண்டும் வெள்ளையாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு தெரியுது இதான் நம்மளுடைய ரிசுக்குண்டு. அந்த உயிரினத்திற்கு கூட புரிதலை இறைவன் கொடுத்துட்டான். அதே போல் பாருங்க, ரோட்டில் நாய் போயிட்டு இருக்கு, ஒரு பையன் கல் எடுத்தான் அடித்தான். அந்த நாய் தன்னை அடித்த கல்லை வெட்டுச்சு, எய்தான்ல அவனை தான் துரத்துது. அப்போ விளக்கு அந்த நாய்க்கு இருக்குது. இல்லைண்டா என்ன செய்யணும், அந்த கல்லையில் கடிக்க போனேன், அதான் அடிச்சிச்சு. தன்னை அடித்த கல்லை விட்டு விட்டது, எய்தவனை துரத்துகிறது. அதுக்கு தெரியுது இந்த கல்லி என்ன செய்யும், பாவம் எரிஞ்சவன் அவனை தான் கடிக்கணும் போகுது. இந்த மாதிரி புரிதல் எல்லா உயிரும் எல்லாம் கொடுத்துருக்கிறான். உண்மை அறிதல் அது மனிதனுக்கு மட்டும்தான். அது என்ன உண்மை அறிதல்? நல்லதை நல்லதென்று அறிவது, அதன் வழி நடப்பது. தீயதை தீயதென்று அறிவது, அதை விடுவது. இந்த உண்மை உணர்தல் மனிதனுக்கு மட்டும்தான், வேற எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. இந்த புரியும் உண்மை இவங்களுக்கு கிடைக்கலையே. அதனால தானே இந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. மத வேணாம், இமாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். காரணம் என்ன? அதனால தான். இன்னொன்று என்ன தெரியுமா? ஹிலாஃபத் நமக்கெல்லாம் தெரியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹலீஃபா, உமர் ரலியல்லாஹு ஹலீஃபா, உஸ்மான் ரலியல்லாஹு ஹலீஃபா, அலி ரலியல்லாஹு ஹலீஃபா. 4 ஹலீஃபாக்கள் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தையும் கூட விட்டு வைக்கல. எனக்கு பிறகு ஹிலாஃபத் என்பது 30 வருடங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் ஹிலாஃபத்து பஅதி 30 சனத்தன், 30 வருடங்கள். சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சலாம் இப்படி சொன்னாங்க என்று அறிவிச்சுவா நிப்பாட்டாம அந்த கணக்கும் போட்டு கொடுக்குறாங்க. சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வருடங்கள். மொத்தம் எத்தனை ஆகி போச்சு? 24. மீதி 6. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 வருடங்கள். ஆஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலாஃபத் 30 வருடம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல் முல்குன்ட்டாங்க. அதுக்கு பிறகு மன்னராட்சி அப்படின்ட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, யஸீது எல்லாம் மன்னராட்சியாக தான் கட்டுப்படும். ஹிலாஃபத் என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு முடிந்து விட்டது. இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே, அஹ்மதிலே, திர்மிதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி துல்லியம் அறிவிக்க பாருங்க. ஹிலாஃபத்து கூட எவ்வளோ காலம் இருக்கும் எனக்கு பின்னால், பார்த்தீங்களா? இப்போ இதை நீங்கள் அறிஞ்சுக்கணும். 30 வருடங்கள் ஹலீஃபாக்கள் நான் சொல்லிட்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம், அலி ரலியல்லாஹு அன்ஹு 6 வருஷம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆமாம், கேட்பீங்க, போயிடுவீங்க. நாளைக்கு அந்த 30 வருஷம் சொன்னாங்களே, எந்த ஹலீஃபாக்கள் எத்தனை வருஷம்டா நமக்கு தெரியாது. அதுக்கு நான் ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறேங்க. எப்படி? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 வருஷம், அது ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம், இதையும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இந்த 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுக்கு அடுத்த எல்லாம் சிம்பிளாக வளைக்கலாம். இந்த 2ஐயும் 10ஐயும் கூட்டுங்க, எத்தனைங்க? 12. அந்த 12 தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. விஷயம் ஷார்ட்டாக முடியுது. அபூ சித்திக் ரலியல்லாஹு 2, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10, 2ஐயும் கூட்டினா 12. அந்த 12 தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. முடிஞ்சா? சரி, இப்போ மொத்தத்தில் கூட்டிடுவோம். 12, 10, 2 மொத்தம் எத்தனை ஆச்சு? 24. மீதி எவ்வளோ இருக்குது? 6. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துருங்க, விஷயம் முடிஞ்சு. அப்போ இனி நல்லா பதிஞ்சு போச்சா? நீங்களாம் சொல்லிடுவீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் 30 வருடங்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்கூட்டியே அறிவிக்கிறார்கள். அடுத்து இன்னொன்று,
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா. சலாசலம் அருமை தோழர்கள்லாம் இருக்கும் பொழுது துவா செய்கிறாங்க, இறைவனே எங்கள் ஷாம் தேசத்திற்கு பரக்கத்து செய்வாயாக. அடுத்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி யமனினா, யா அல்லாஹ் எங்கள் யமன் தேசத்திற்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. அருகில் இருந்த தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வஃபி நஜித்னா, எங்கள் நஜித் தேசத்துக்கும் துவா செய்யுங்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேண்டுகோளை கண்டுகொள்ளவே இல்லை. ஏற்கனவே சொன்னதே சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி யமனினா. இப்பொழுதும் சொல்கிறார்கள் அருமை தோழர்கள், வஃபி நஜிதினா யா ரசூலல்லாஹ், எங்க நஜித் தேசத்துக்கும் தாங்க துஆ செய்யுங்களா பரக்கத்து கிடைக்க. இப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொள்ளவில்லை. 3வது தடவை தான் இவங்க வேண்டுகோள் வைக்க போது உண்மையே சொன்னாங்க. உண்மை என்ன தெரியுமா? நான் நஜிதுக்கு துஆ செய்யவில்லை. காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குண்டான காரணிகளை அடுத்து கூறுகிறார். என்ன காரணிகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது தடவையாக சொன்னாங்க, ஹுனாக அஸ்ஸலாஸிலு வல் ஃபித்னு, அங்கே தாங்க திடுக்கங்களும் ஃபித்னாக்களும் உண்டாகும். எப்படி நான் துஆ செய்வேன்? அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, வபிஹா யத்லு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அங்கு தான் முளைக்கும்டாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதை ஏன் இந்த இடத்த அவங்க சொல்லி காட்டுறோம் தெரியுமா? காரணம் இருக்குது. என்ன? நஜிதுக்கு நான் துஆ செய்ய மாட்டேன், அங்கே தான் ஃபித்னா வரப்போகுது நாங்கள்ல, அந்த ஃபித்னா தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். அந்த நஜிதில் தான் பிறக்கிறாருங்க வஹாபிகளுடைய லீடர். வாப்பா பேர் தான் அப்துல் வஹாபு, அவர் பேரும் முகம்மது தான், முகமது இப்னு அப்துல் வஹாப். ஆனாலும் வாப்பா பேரை வச்சு தான் வஹாபிங்கிறோம். ஏன் முகமது வச்ச பேர் சொல்ல முடியுமா? நம்ம கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் முகமது இருக்குது, அது வச்சா சொல்ல முடியும். அதனால தான் வஹாபி. இன்னும் சில பேர் சொல்லுவான், எங்களை வஹாபிகள் கீழே விழுந்தான்னு மீசையில் மண் விட்டலை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்களை வஹாபி என்கிறார்கள். வஹாபி என்றால் இருவருடைய திருநாமம். வஹாபி என்றால் நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள் என்றுதான் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் கேட்டேன், அப்பயே உங்களுக்கு கோபம் வருது? நாங்கள் வஹாபி சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வருது? சந்தோஷப்படுங்களேன். அவங்களுக்கு தெரியும் இந்த கருத்தில் நம்ம சொல்லலண்டு. 1000 விளக்கம் சொல்லலாம், நம்ம சொல்றது அந்த விளக்கத்தில் இல்லைங்கிறது தெரியும், அதான் கோபம் வருது. முகமது அப்துல், இது நாம மட்டும் சொல்லலை, அரபி டிக்ஷனரியே எடுத்து பாருங்க, வஹாபிங்கிறது அர்த்தம் போட்டிருக்கோம். முகமது இப்னு அப்துல் வஹாபி பின்பற்றவர்களுக்கு இந்த பெயர்ண்டு அரபி டிக்ஷனரியில் எடுத்து பாருங்க, இருக்குது. நம்ம மட்டுமா சொல்கிறோம், உலகத்தில் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை, நஜிதுக்கு நான் துஆ செய்ய மாட்டேன், அங்கே தான் ஃபித்னா புறப்படும். நஜித் இன்னொரு விஷயம் சொல்லவா? வபிஹா தொலஅ கர்னு ஷைத்தான், அங்கே தான் ஃபித்னா வரும்னு சொல்லியிருக்கலாம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை போடுறாங்க பார்த்தீங்களா? ஷைத்தானுடைய கொம்பு உதிக்கும்ங்கிறாங்க. நல்ல பாயிண்ட். அதே வார்த்தையை ஷைத்தானுடைய கொம்பு உதித்து விட்டது அப்படின்னு போடுங்களேன். இது ஸல்லல்லாஹு உதிக்கும்ங்கிறாங்க, இது ஃபியூச்சர் டென்ஸ். உதித்து விட்டது பாஸ்ட் டென்ஸ் அப்படி போட்டிங்களாக்கா, அந்த அரபி எழுத்த அப்ஜத் கணக்கான பாட்டு கூட்டி பார்த்தீங்களாக்கா என்ன தெரியுமா? 1111 ஹிஜ்ரி, 1111 வருதுங்க. இந்த ஆள் பிறந்ததான் அந்த வருஷம் தாங்க. இதை விடவும் துல்லியமாக யாருங்க அறிவிக்க முடியும்? அங்குதான் ஷைத்தானின் கொம்பு முளைக்கும். அங்கு ஷைத்தான கொம்பு முளைத்து விட்டது. வாசகத்தை போட்டாச்சா? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணெய் இருக்குதா? அந்த எண்ணெயெல்லாம் கொண்டு வந்து கூட்டுங்க, 1111. அப்போதான் முகமது இப்னு அப்துல் வஹாப் பிறக்கிறார். இதைத்தான் சலாம் சொன்னாங்க. இதுவும் முன்னறிவிப்பு தான். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்லாம் கெட்டு போவதுக்கு காரணம் முகமது இப்னு அப்துல் வஹாப் தானாங்க? சாதாரண விஷயமா? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களை எல்லாம் நரகத்திற்கு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கியது முகமது இப்னு அப்துல் வஹாப் தானாங்க. அவருடைய வருகை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தும் கூட புரியலைன்னா நம்ம என்ன செய்யறது?
சரி, அதே போல் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹதியை பற்றி சொன்னாங்க. மஹதி, இமாம் மஹதி பின்னால் வருவாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி சமீப காலத்தில் இந்த யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்களே, ஒரு ஆள் தன்னை மஹதி மஹதின்னு சொன்னாருன்னு சொல்லி. ஆமாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளத்தையும் சொல்கிறாங்க. மஹதின்னா யார்? என்னுடைய பேரும் அவருடைய பேரும் ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவருடைய தந்தையின் பெயரும் என் தந்தையின் பேரும் ஒன்றாக இருக்குங்கிறாங்க. அப்போ நான் அவர் பேர் முஹம்மத், என் பேரும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தந்தையின் பேர் அப்துல்லா, என் தந்தையின் பேரும் அப்துல்லா, அப்படி இருக்குங்கிறாங்க. இது அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இத்ரத்தி அல் மஹதி மின் இத்ரத்தி, என் குடும்பத்தில் தான் வருவார்கள். மின் அவுலாதி ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பிள்ளைகளில் ஒருவராக வருவார்கள் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ஒரு இமாம் கியாமத்தில் நான் நெருங்கும்போது வருகை தருவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டார்கள். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா. இந்த 2-3 விஷயம் எல்லாம் அபூ தாவூதில் தான் வருது. இன்னும் எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி வந்து தான் ஆவாங்கங்கிறதுக்கு இந்த மாதிரி வேறு யாரும் சொல்ல முடியாது. மஹதி இல்லாமல் கியாமத்து நாள் இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு? உலகம் அழிவதற்கு ஒரு நாள் தான் அந்த நாளை நீளமாக்கி மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து விடுவான். எப்படி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆகணும், வராமல் கியாமத்து நாள் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவும் அபூ தாவூதில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்னாங்க, ராஜாத்து சூத், கருப்பு கொடிகளை நீங்கள் பார்த்தால், ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயற்கையான வஃபாத் ஆகலை, உயர்த்தப்பட்டு தான் இருக்கிறாங்க. வருவாங்க, நீதம் செய்வாங்க, ஆட்சி செய்வாங்க, இயற்கையான முறையில் எல்லாருக்கும் வஃபாத்து வந்த மாதிரி அவங்களுக்கு மௌத்து வரும், நல்லடக்கம் செய்யப்படுவாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு பக்கத்தில். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் ஒருவராக இருப்பார்கள். ஒரு நபி வருவாங்க நமது இந்த உம்மத்தில். நபியாக இருக்க மாட்டாங்க, நபி தான், அவங்க சட்டம் இருக்காது. நபிங்கிற அந்தஸ்து உண்டு, அது போகாது. அது காலமெல்லாம் இருக்கும், சொர்க்கத்திலையும் இருக்கும், மறுமையிலும் இருக்கும் நபிங்கிறது. ஆனால் அவர்களுக்குண்டான சட்டம் திட்டம் இருந்ததல்லவா சமூகத்தில், அந்த சட்டம் கிடையாது. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கத்தில் உள்ள சட்ட திட்டத்தின்படி தான் நடப்பாங்க. அதனால தான் தொழுகை நடக்க போகும், காம சொல்லப்படும், யார் இமாமா போகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்போ மஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் போய் இமாமா நடத்துங்கண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இல்லை இல்லை, நீங்கள் தான் அதுக்கு தகுதி, நீங்கள் இமாமா நடத்துவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்துவார்கள். இதுவெல்லாம் பின்னால் நடக்க போகிறது. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள். அதனால் இந்த இல்முல் கைப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுக ஞானம் உண்டு அப்படிங்கிறத தான் சில பேர் புரியாமல், அல்லாஹ்வுக்குள்ள மறைமுக ஞானம் உண்டு, அல்லாஹ்வுக்குள்ள மறைமுக ஞானம் உண்டு, அது எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுங்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு தானுங்க அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், அல்லாஹ்வுக்கு தான் உண்டு. அந்த அல்லாஹ் என்ன சொன்னால் வசத்தில் பார்த்தீங்களா, படிக்கணுங்க. படிக்க மட்டும் பத்தாது, புரியணுங்க. நிறைய பேர் தப்பாக புரியுறாங்கல்ல. ஒரு பையன் ஸ்கூலுக்கு வருவான், ஸ்கூலுக்கிட்ட வரும்பொழுது மெதுவாக நடந்து போவான். ஏன்டா ஸ்கூலுக்கிட்ட வந்தாலும் மெதுவாக நடக்கிற? அவன்கிட்ட கேட்டால் அவன் சொன்னான், இல்லை அங்கே எழுதி இருக்குது, அருகில் பள்ளிக்கூடம் இருக்கிறது, மெதுவாக செல்லவும், அதான் நான் மெதுவாகவே வர்றேன் அப்படின்னா. அது 2 வீலரு 4 வீலருக்கு எழுதி வச்சாங்க, இவன் நடந்து போகுதுன்னு நினச்சிக்கிட்டான். அதே போல தான் ஒரு ஆள் போய்கிட்டே இருந்தான், திடீர்னு ஓட்ட முடித்தான். என்னென்ன நல்லா தானே போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஓடுற? இல்லை அங்கே எழுதியிருக்குது 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல உண்டு, அதனால தான் அவன் வேகம் முடித்தாங்க. அதை உனக்கு எழுதி வச்சாங்க. யாருக்கு எழுதுவது, அதை புரியணும். அந்த மாதிரி புரியாமல் இருக்கிறார்கள், படித்தும் கூட புரியாமல் இருக்கிறார்கள் இந்த வஹாபிகள். அதான் பிரச்சனை. என்ன குர்ஆனில் இருக்கிறது, ஆலிமுல் கைபி, அல்லாஹ் தான் மறைமுக ஞானத்தை அறிந்திருக்கிறான். அதோடு முடிச்சு விட்டாங்க. யாரு? அந்த வஹாபி. அதோடு முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறது, ஏன்பா பாதியை மட்டும் பிடிச்சி நிப்பாட்டுற, மீதியும் படி. ஏன் அவசரப்படுற? ஒரு ஆள்கிட்ட போய் உன் பேர் என்ன? அந்த ஆள் சொன்னார் அல்லா. ஓங்க அடிச்சு போன, என்ன உன் பேர் அல்லாங்கிற? ஏயா சொல்ல விடியா, அல்லா பிச்சை என் பேர் சொல்கிறதுக்குள்ளேயும் அடிச்சு விட்ட. அல்லா பிச்சை சொல்ல விடலையே, அவசரம். நீங்கள் கேட்க அல்லா பிச்சைன்னு பேர் வைக்கலாமா? நான் கேட்குறது சதகுத்துல்லான்னு பேர் வைக்கலாமா? வைக்கலாம் தான். சதகுத்துல்லான்னு பேர் வைக்கலாம்ல அரபியில். அதுக்கு அர்த்தம் தான் அல்லா பிச்சை. சதகுத்துல்லா அல்லாஹ் தந்த நன்கொடை, அல்லா பிச்சை என்றாலும் அல்லாஹ் தந்த நன்கொடை தமிழ். சதக்கா அப்படிங்கிறது அரபி, பிச்சைங்கிறது தமிழ் வார்த்தை. அல்லாஹ் தந்த நன்கொடை. நிறைய ஊர்வலாம் அல்லா பிச்சைன்னு பேர் இருக்குது, கிராமங்கள்லாம். சில இடங்கள் நாகூர் பிச்சைலாம் பேர் வச்சுருக்காங்க. வஹாபிகளுக்கு இன்னும் கோபம் வரும்.
அதே போல் மொஹிதீன் பிச்சை எங்கள் சைடில் பார்க்கலாம், இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு எங்கள் ஊருக்கு வந்தீங்களாக்கா நாகூர் பிச்சைன்னு சில பேர் இருக்கிறாங்க, மொஹிதீன் பிச்சைன்னு இருக்கிறாங்க. பிச்சைன்னு என்ன? நன்கொடை. அப்போ நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலாவாக வைத்து நாங்கள் பெற்ற நன்கொடை நாகூர் பிச்சை. முஹைத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலா வைத்து இந்த குழந்தை எங்களுக்கு கிடைச்சிச்சு, நாங்கள் இந்த நன்கொடையை பெற்றோம். ஆகவே முஹைத்தீன் பிச்சை இவர்கள் மூலமாக கிடைத்தது. அந்த கொடையை தந்தது யார்? அல்லாஹ் தான். அதில் பிரச்சனை, முஃமின்கள் கரெக்டாக இருக்கிறவங்க, சுன்னஜமான கரெக்டாக இருக்கிறவங்க, அல்லாஹ் தான் செய்கிறான். யார் காரணம் என்பது தான், காரணத்தை அடிப்படையில் தான் பேர். அதனால் ஆலிமுல் கைபி அல்லாஹ் மறுமையாக இருந்திருக்கிறான், அதோடு அனுப்பாட்டிங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான்ல, ஃபலா யுலிஹிரு அலா கைபிஹி அஹதன், அந்த மறுமை ஞானத்தை இறைவன் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான், இல்லா மனிதலாம் ரசூலின், தான் விரும்புகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. இருக்குங்க சூரத்தில் ஜின்னில், இந்த வசனம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், தான் விரும்புகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ஏங்க அல்லாஹ் சொல்லிட்டான், ஏன் ரசூலுக்கு நான் கொண்டு போயிட்டு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது, அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இந்த குர்ஆன் நம்புறீங்களா? ஆமாம், ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதானே. இங்கு புரிவதில் தான் சிறகு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து பெற்றார்கள், நமக்கு அறிவித்தார்கள். அந்த முன்னறிவிப்புகள் பல நடந்திருக்கிறது, இன்னும் நடந்தேறே இருக்கிறது. கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்று பார்த்தால் பல மணி நேரங்கள் பேச வேண்டும். அவ்வளவு அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நாம் நன்றாக நல்ல முறையிலே சிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறுமையிலே விட்டு வருகின்ற நல்லவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொர்க்கத்திற்குள்ளே பிரவேசிக்கின்ற நல்லடியார்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தினர்களையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.